கைஸ் வெல்கம் பேக் டு ரெட் ஐ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ராகன் பால்ஸ். இந்த வீடியோவில் இது ட்ராகன் பால் மூவிஸ் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறோம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் வாய்ஸ் ஓவர்னு சொல்ல முடியாது, செகண்ட் வாய்ஸ் ஓவர்னா சொல்லணும். ஸோ இது ஒரு அட்டகாசமான ஒரு சீரியஸ், அது மட்டும் இல்லை சமான மூவி. ஸோ நிறைய பேருக்கு சில பேருக்கு நிறைய கேரக்டர் தெரியும். ஸோ கேரக்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஹீரோவான கோகு, அப்புறம் வெஜிடா, அப்புறம் வந்து ஃபியூஸா, ஹீரோ ஃபியூஸா இல்லை. ஸோ எல்லாம் மெயினான கேரக்டர்ஸ். அப்புறமா இந்த கதை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச வச்சு கேரக்டரை வச்சு எடுத்த ஒரு அட்டகாசமான கதை கூட சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணாத, ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். வீடியோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு படைப்பு எனக்கே தெரியாது. ஸோ இந்த மூவியோட பேர் த ட்ராகன் பால் சூப்பர் த பியோரி. பியோரின்னு நினைக்கிறேன். ஆமாம், பியோரி. ஸோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் கைஸ். லெட்ஸ் கோ டு வீடியோ கைஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வெஜிடாவோட பிளானட்டை காமிக்கிறாங்க. ஸோ பிளானட் வெஜிடா. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஸாவோட அப்பா 41 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெஜிடா பிளானட்டை கண்டுபிடிச்சி அதை ஆரம்பித்தாங்க. ஸோ வெஜிடா பிளானட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூஸாவோட ஆர்மியை வச்சு அதை வந்து ஃபியூஸாவோட அப்பா பிடிச்சாரு. ஸோ ஃபியூஸாவோட அப்பா, எனக்கு மேலே இந்த இடத்த ஆள போகிறது என்னோட பிள்ளை, நீ சாவ போகிற பாரு நம்ம கிங் வெஜிடா சொல்ல, வண்டி எடுங்கள் அல்பமான சேனிங்களே, குரங்கு இனமே, உங்களுக்காக நான் ஒரு அற்புதமான கேட்ஜெட்டை கொண்டு வந்திருக்கேன். அந்த ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா இந்த ரேடார். வண்டி எடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடாரை வந்து காமிக்க, இந்த ரேடாரை வச்சு எனிமியோட பவர் எவ்வளோ இருக்குன்னு கூட செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாது எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியும்னு சொல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க ஃபியூஸ் அவனோட டெத் பீமை லான்ச் பண்ண ஒரு சுத்தம். எல்லோரும் ஒழுங்காக நானுங்க. அங்கே நம்ம வெஜிடாவோட அப்பா கிங் வெஜிடா, நீ தான் எங்கள் எல்லோரையும் காப்பாற்றணும், ஏன்னா உன்னோட பவர் லெவல்னால் அதிகமாக இருக்குன்னு சொல்ல, நீ தான் எங்கள் எல்லோரையும் காப்பாற்றணும், வேறு வழி இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா 10-15 கேப்சலில் நிறைய பசங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தனா பியோரி. யார் இவன்? இவனோட பவர் லெவல் என் பையனோட அதிகமாக இருக்குது, செக் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா மீட்டர் வெஞ்சிடுங்க, அவ்வளோ பவர்ஃபுல். ஸோ இவன் பிளானட் விட்டு பிளானட் கடத்துங்க பாஸ், வேணாம் பாஸ், இவனால் அந்த லெஜண்ட் சூப்பர் சைன் கூட ஜெயிக்க முடியும். பரவாயில்ல, என் பையனுக்கு எதிராக வேறு எந்த ஒரு பையனும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, இவன் நாடு கட்டுத்துங்க. இவன் யாரோட பையன் கேட்க போகுது, நம்ம கமாண்டரோட பையன்வாங்க. ஸோ கமாண்டர், வேணாம் பஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், வேணாம், நான் அப்படி பண்ணாதீங்க. இல்லை, நாங்கள் ஏன் கரை பண்ணாச்சு, இதுக்காக நான் பழி வாங்குவேன் பியோரி, நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப. ஸோ அந்த ஷிப்பில் இன்னொருத்தர் இருப்பார், தெரியாத புஷ்ட்டு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நான் வச்சுட்டா, கண்டிப்பாக உன் பையனை உன் வம்சத்தை கொல்லவன் அவர் வந்து சவதை எடுத்துன்னு போகிறாரு. ஸோ இதுக்காக நான் பழி வாங்குவேன் கிங் வெஜிடான்னு சொல்லி. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கேப்சூல் ஓப்பன் ஆகி நம்ம பேரி விளையாடுறாரு. நான் உன்னை தேடின்னு வர பேரி அப்படின்னு சொல்ல, நம்மளோட அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பைட்ரு, விண்ணமான ஸ்பைடர்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கே கூட வந்த சேனுங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தோக்கடிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பியோரி எங்கேன்னு தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு ரீட் ரேடியேஷன் வருது. ஸோ அதை வச்சு பியோரி எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடரோட கூட்டில் அந்த ஸ்பைடரை போட்டு தள்ளிட்டு நம்ம பியோரி உக்காந்துருப்பாங்க, அதுவும் அதோட முட்டை எடுத்து தின்னுருப்பாங்க. இதுதான் கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவனோட ஃபைட்டிங் இதை பார்ப்பாங்க. பவர் பேட்டில் பவர் பார்த்திங்கன்னா 920. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சமாளித்து ஃபேஸ்ஷிப் கொண்டு போகுது, கூட இருக்கும் புலம்பின்னு இருக்கான், ஐயோ போக முடியாது, பேட்டில் ஃபேஸ்ஷிப் உடஞ்சிடுத்துன்னு. கம்முனுருன்னு சும்மா கம்முனே இருக்க மாட்டேன், டோப்பால் ஆளு காலிங்க பியோரி, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்ல. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஹீரோவோட அப்பாவான அங்கே அவர் வராரு. கூடிய இன்னும் எங்கே போய் அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிளான்ட்டில் போய் அவனை கொண்டு வர அமைச்சிருப்பாங்க. ஃபியூஸாவோட பையன் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் இந்த லெஜெண்டரி சைன் நடக்க போது, ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஸோ அவனோட பையனான கோகு வந்து பிளானட் விட்டு பிளானட் கடத்த பார்க்குறாங்க. ஸோ இதை வந்து கிங் வெஜிடாக்க தெரியாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸா வில்லத்தனமாக சிரிச்சின்னு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ கோகோட அப்பா எப்படியோ கடத்திடுறாரு நாடு விட்டுனா, பிளானட் விட்டு பிளானட். ஸோ பிளானட் எடுத்து காமிச்சு விட்ருக்காங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூஸா டெட் பீமை வச்சு லான்ச் பண்ணி அந்த பிளானட் எக்ஸ்ட்ராக்ஷனே பண்ணிடும். ஸோ நம்ம கோகோட அப்பா நியாயமாக செத்து போயிடுவார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் மேலே இருக்கிற அதாவது வேறு ஒரு சேனுங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். அவங்க கூடயே வந்து வச்சுட்டா வந்துருப்பார். கிங் பிரின்ஸ் என்ன பண்ணுறது, நம்ம புது பிளானட்டை கண்டுபிடிச்சி ஆகணும்.
சொல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ கோகு வெஜிடா ஒரு நாள் எப்படி வந்தாங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆனாங்கெல்லாம் ஒரு ரிவ்யூ கேப்போட அங்கே கோபு வெஜிடா சண்டை போடாங்க. புல்மா உட்காந்து ஜூஸ் குடிச்சுன்னு இருக்கேன். ஸோ வெஜிடா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம சண்டைங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட கம்முன்னு இருக்க மாட்டிங்களாடா நம்ம லார்ட் பீரஸ் கத்த. வெஸ்பில் கவலைப்படாதீங்க லார்ட் பீரஸ், வாங்க சாப்பிட்லான்னு சொன்னோன்னே என்னது சாப்பாடா நான் பொண்ணுன்னு வரேன். ஃபஸ்ட்டு ஃபியூஸாவை தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாம் சொல்ல. அங்கே ஒரு சைடு ஃபோன் அடிக்க புல்மாக்கு நம்ம ட்ரங்க்ஸ் ஏம்மா 6 ட்ராகன் பால்ஸு 7 ட்ராகன் பால்ஸு திருடின்னு போயிட்டாங்கம்மா யாரும் சொல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யூனிஃபார்மை பார்த்தா தெரிஞ்சிச்சு ஃபியூஸாவோட ஆளுங்கன்னு. ஸோ புல்மா நாங்கள் வரோம். அவன் என்ன விஷயம் கிராண்ட் பண்ண போகிறான்னு கோகுவோட சந்தேகம். அவன் எதாக இருந்தாலும் பவர்ஃபுல்லானே கேட்பான், உன்ன மாதிரி லூசு மாதிரிலாம் எதை கேட்க மாட்டான்னு சொல்ல. டே கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கீங்களா? சரி வாங்க போகலாம். நீங்கள் போங்க நான் வரல, நம்ம லார்ட் பீரஸ் சொல்ல. ஆமாம் நாங்கள் மட்டும் கிளம்புறோம், நீங்கள் இங்கே இருங்க. பாய் பீரஸ் பாய் சொல்லிட்டு நம்ம புல்மா கிளம்ப. ஸோ என்ன விஷயம் கிராண்ட் பண்ண போகிறான்னு கோகு புலம்பினே வர. புல்மா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்கியா, சும்மா இதை பேசினே இருக்குன்னு சொல்ல. நம்ம வச்சுட்டா என்ன கிராண்ட் பண்ணுவான். ஸோ அங்கே நம்மள இதோட இது பார்த்திங்கன்னா ட்ராகன் ஸ்பான் பண்ணி இன்னும் பாஸ் கேட்க போகிறீங்க. கேட்க என்ன கேட்குறது அப்படின்னு சொல்ல ஃபியூஸாவோட ஆர்மி எக்கச்சக்கமாக இருக்கும். பாஸ் என்ன விஷ் கிராண்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்க நம்மளோட ஃபியூஸாவும் எந்த விஷயம் நான் கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பானா. அப்போ அவனுக்கு ஒரு ஞாபகம் வரும், இன்னெல்லாம் ஃபியூஸான்னு கூப்பிட்றாங்க. என்ன விஷயம், எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஹைட்டாக இருக்குங்க என்ன தவிர. ஸோ நான் என்ன போய் கேட்க போகிறேன்னா, நான் வெறும் 5 சென்டிமீட்டர் வளரணும்னு கேட்க போகிறேன். அட பாவி, இது நீ கம்பியை தூக்கி தொங்கினாவே நீ ஹைட் ஆகிடுவேன்னு சொல்ல. யாரை பார்த்து எந்த கேள்வி கேட்குறேன் அவருக்கு ஒரு சைடு அள்ளி உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபியூஸோட ஆர்மி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிளானட்டை தேடின்னு போகிறாங்க. யாராவது கோகோ அழிக்கக்கூட சக்தி இருக்காது அங்கே வந்து தேடின்னு இருப்பாங்க. யாரோ கிடைக்கல. அப்போ ஒரு பிளானட் இருக்கும், டம்மான்னு ஒரு வெளிச்சம் வரும். திடீர்னு மண்டி போட்டுருவார் அவரு. நீங்கள் ஃபியூஸோட ஆர்மி தானே, ப்ளீஸ் நாங்கள் செய்ன் எங்களை காப்பாற்றுங்க, இந்த பிளானட்லேருந்து ப்ளீஸ் எங்களை காப்பாற்றுங்க. இவனோட ஃபைட்டிங் லெவலில் பார்ப்பாங்க, எக்கச்சக்கமாக இருக்கும். அடுத்தது அங்கே ஒரு ஸ்பைடர் வரும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இருங்க நான் ஒருத்தனை கூப்பிட்றேன். பியோரின்னு கத்த. பியோரி வந்து ஒரு அடினா கொடுப்போம். இவனோட லெவலை பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குங்க, அந்த லெவல் பவர். நோ செக் பண்ணக்கூடாது. ஐயோ இவ்வளோ பவரை அடித்தா எங்கேயோ பறந்து போய்டும் 2 பேர் பேசிட்டு பாஸ். கோகு அலி கூட ஒரு பவர் கிடச்சிச்சு, அப்படியே அவனை பூர்ணுவாங்க. அங்கே வந்து நம்மளோட பேரியும் அந்த சாக்லேட்டை பார்த்துங்க என்னதுன்னு கேட்போம். வேணுமான்னு அப்படியே கவரோட முடிஞ்சிடுவான். கவரை பிச்சுன்னு தின்னணும்னு சொன்னோன்னா பிச்சு தின்னுவான். உனக்கும் லார்ட் ஃபியூஸா பீரஸில் வருது பாருங்கள் என் வாயில். நாங்கள் வெஜிடபிள்லாம் தாளிக்கும், அது அழிஞ்சிச்சு. பரவாயில்ல, எப்படி உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு கேட்க என் கையில் ஒரு ரிமோட் இருக்குது, இதை வச்சு அவன் அசால்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுவேன்னு. அதை பார்த்தோன்னே நம்ம பியோரி பயப்படுவான். ஸோ அவ்வளோ பயந்துருப்பான். ஸோ லார்ட் பீரஸ்டே வருது. லார்ட் ஃபியூஸா வெஜிடா பிளானட் அழிஞ்சிச்சு. அது அழிஞ்சானா அழியலைன்னா எனக்கு எதுக்கு தேவை, அவனோட வம்சத்தை பழி வாங்கணும். ஆனால் எங்ககிட்ட ஒரு தனி பவர் இருக்குது, அதான் நம்மளோட கோகு அண்ட் வெஜிடா எர்த்தில் இருக்காங்க. அங்கே போய் பாருங்கன்னு சொல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட வருவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நம்மளோட பியோரி வந்து உட்கார, அவரோட கமாண்டரை வந்து உட்கார. ஸோ அங்கே ஒருத்தர் வருவார். என்ன தனியாக உட்காந்து பேசின்னு இருக்கீங்க, வாங்க. பியோரி இல்லை கடுப்பாகி ஒரு பஞ்சு கொடுக்கலான்னு வருவான். பியோரியோட அப்பா வேணான்னு சொல்ல அவன் கேட்கல. ஸோ என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஷாக் கொடுக்குறாங்க ஒரு மாதிரி. ஸோ ஷாக் கொடுத்தோடனே மண்டி போட்டுடுறாங்க. நீ ஒரு அப்பாவாக இதை பண்ணலாமான்னு அந்த ஊரில் இருக்க அந்த பொண்ணை கேட்க சைக்கிள் கேப்பில் அந்த பொண்ணு நீ மட்டும் திருடிடுவாங்க. ஸோ பியோரி என்ன ஆவான்னா அந்த நிமோட்டை போட்டு உடச்சிடும் அந்த பொண்ணு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பியோரி ஏகப்பட்ட சாக்லேட் ஏதோ ஒன்று கொடுப்பான். இது தண்ணின்னு சொல்லி குடிக்க, வா இது டேஸ்ட்டாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, இந்த மாதிரி ஒன்று குடிச்சிட்டு. இது எதுக்கு இதை பச்சை கலர் ஒன்று போட்டிருக்கேன், இது என்னோடய ஃப்ரெண்டோட ஞாபகமாக இருக்கிறதால. இது கூட நான் எப்போவுமே ட்ரெயின் பண்ணுவேன் சின்ன வயசில். ஸோ அது வந்து செத்து போயிடுச்சு. அது ஒன்று நாங்கள் ஃப்ரெண்டாக ட்ரைனிங் பண்ணாத ஃப்ரெண்டாக இருந்ததுனால எங்கள் அப்பாவே அதை கொண்டுட்டாங்க. ஸோ அதோட ஞாபகமாக அதோட முடியை மட்டும் கிழிச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னு சொல்ல. ஸோ
நான் அவனை லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல, கவலைப்படாத திருப்பி உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பாங்கன்னு சொல்ல. ஸோ இப்படி இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல பூமியில் ஒரு சைடு பார்த்தா அங்கே புல்மா ட்ராகன் ரேடாரை வச்சு ரேடை கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கமாண்டர் ஃபியூஸோட ஆர்மியில் சேர்ந்துருவாங்க. அடா பாவீங்களா, கோகுவை கில் பண்ணுவியா? பண்ணுவேன் லார்ட் சாமா, லார்ட் ஃபியூஸா சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா கோகுவை வச்சுட்டு அவன் ட்ராகன் பால்ஸை ட்ராக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஒரு சைடு ட்ராக் பண்ணுமே, இங்கே ஃபைட்டிங் லெவலில் பார்த்தோன்னே அந்த 2 பேர் இவங்கக்கிட்ட ட்ராகன் பால் கொடுக்கலனா இவங்க கொண்டுருவாங்க, அங்கே கொடுத்தா அந்த ஃபியூஸா மண்டையை கொண்டுரும். ஸோ என்னத்தை பண்ணுற 2 பேர் மாட்டின்ட்டு இருக்கேன். கொடுத்துட்றா இல்லை ஒன்று கொண்டுருவான்னு கோகு வேறு கண்ணாடியில் போய் உட்காந்துட்டுருப்பான். இப்போ என்ன பண்ணுறது, ஃபியூஸா வந்துட்டான். ஃபியூஸா வந்தானே கோகுலுக்கு கண்ணெல்லாம் கோபமாக வருது. ஸோ ஃபியூஸா இறங்கி டன் 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 அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு சொல்லிட்டு வரான். ஸோ பார்த்திங்கன்னா 7 ட்ராகன் பாலும் அவன் கையில் தான் இருக்குது. இந்த ட்ராகன் பால்ஸை வச்சு அவன் என்ன ஸ்பான் பண்ணி என்ன விஷயம் கேட்க போகிறான்னு அந்த பொண்ணை யோசிச்சுட்டு இருக்கும். ஸோ சேன் உங்களுக்காக ஒரு பெரிய டஃப் எங்கள் டீம்லேயும் ஒரு சேன் இருக்கான்னு சொல்ல, வெஜ்டா கிங் வெஜ்டாவோட பையன் இங்கே யார்? ஒன்றும் இல்லை ஃபியூஸா, நீ எந்த விஷ் கிராண்ட் பண்ண போகிற? அடப்பாவி, எவ்வளோ பெரிய சண்டை நண்பனுக்கு என்ன விஷ் கிராண்ட் பண்ண போகிறேன்னா கேட்க ஃபியூஸாவோட மைண்ட் வாய்ஸுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கமாண்டர் போபியாரி சண்டை போட்டு காமின்னு சொல்ல, வெஜ்டாக்கு அவனுக்கு செம்ம ஒரு சண்டை நடக்கும். வெஜ்டா தொடக்கூட முடியாது, 2 பேர் பவராக கூட ஈக்குவலாக இருக்கும். இன்னும் வெஜ்டா சேனுக்கு மாறல, செம்ம அட்டகாசமாக இருக்கும் அவங்க சண்டை. எங்கே சண்டை போகிறாங்களேன்னு பார்க்க முடியல. அப்போ பார்த்திங்கன்னா வெஜ்டா பறந்து தப்பிக்க ஒரு கட்டத்தை மீறி அவன் சேன் லெவல் ஆக்டிவேட் பண்ணலான்னு போவாங்க. ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க சேன் லெவல் 1. ஸோ லெஜெண்டரி சேன். ஸோ சேனாக மாறதான ஒரு அட்டகாசமான பவருங்க. அந்த க்ரீன் கலரில் முடி வந்து சேனாக மாறுவாங்க பாருங்களேன். அந்த சீன் டிரான்ஸ்மிஷன் சீன் அனிமேஷனுக்கு நல்லாயிருக்கும். என்னது இன்னும் லெஜெண்டரி சேனாக மாற முடியுமா? அப்போவும் பயனால் மாற முடியாதா? இது ஏன்டா முன்னாடியே சொல்லலை, சண்டைக்கு கூட வந்திருக்க மாட்டேன்னு ஃபியூஸ் ஒரு சைடு குழம்பு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அட்டசக்கமான ஒரு பேட்டில் போகும். நம்மளோட வெஜ்டாவுக்கு தான் பவர் அதிகமாக இருக்கும். இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு ஃபியூஸாக சூப்பர் சேன் காட் ரெட் கலரில் மாறுவாங்கம்மா. அதை வச்சு ஒரு பஞ்சு கொடுப்பான், எங்கேயோ பறந்துன்னு போய் விழுவாங்க பேரி. அங்கே பார்த்தீங்கன்னா இவனால் மாற முடியாது, நான் வேஸ்ட், நான் கிளம்புறேன். லார்ட் ஃபியூஸ் ஆயிருங்க, என் பையனால் முடியும்னு சொல்ல வச்சுட்டா ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை விட போவான். நான் பேரி உன் கண்ட்ரோல் இறக்காது, எங்கே ரிமோட் கண்ட்ரோல் பேரி இல்லைண்ணா உங்கள் அப்பா கத்தேன் குட் பை சொல்லிட்டு வச்சுட்டா அவனோட பவர் விடுவாங்க பாருங்களேன். பேரி அப்படியே தண்ணிக்குள்ளே விடுவான். அப்படியே அவனுக்கு கோவம் வந்து சூப்பர் சேன் லெவல் 1 ஆக்டிவேட் பண்ணுவான் பாருங்களேன். என் கரம் மற்ற சேனோட சூப்பர் சேன் லெவல் சேனுக்கு அவனுக்கு என் கரம் பவர் இருக்குன்னா அப்போ சூப்பர் சேன் லெவலுக்கு மறந்து எப்படிப்பட்ட பவர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவன் பார்த்தீங்கன்னா வச்சுட்டா அவனால் முடியல, அவன் அப்படியே அவன் சக்தியை வந்து அப்படியே முழுங்குவாங்க. அந்த சீனில் இப்போ கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுட்டா பறந்து தப்பிப்பான். ஒரு பஞ்சு கொடுக்கலான்னு போவான், அசால்ட்டாக பிளாக் பண்ணான். பேரி நீ சாவ போகிறடா, நீயும் கையால் சாவ போகிறேன்னு அவங்க போய் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வெஜ்டா வந்து அடி வாங்குவான். ஸோ இதை பார்த்து கோகு ஏன் கூட சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கோகு மூச்சு இழுத்து விடுவான். இப்போ சூப்பர் சேன் லெவல் 1க்கும் நம்ம கோகுக்கும் சாதாரண சண்டை நடக்கும். ஸோ தாறுமாறான சண்டைங்க பார்த்திங்கன்னா தாறுமாறான சண்டை நடக்கும். கோகு ஒரு அடி அடிப்பான், பறந்துன்னு போவான் கோகு. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோலில் இறந்து கோகு ஒரு கத்துவும் பாருங்கள். சூப்பர் சேன் லெவல் 2ல் ஃபைட் பண்ணுவாங்க. சூப்பர் சேன் லெவல் 2ல் ஃபைட் பண்ண போது இன்னும் கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்கா. ஸோ ஒரு சண்டை. ஸோ நம்ம கோகு வந்து சூப்பர் சேன் அதாவது ரெட் காடாக மாற பார்த்திங்கன்னா வெஜ்டாவோட பவர் அதிகமாக இருக்கும். ஸோ வெஜ்டா கோகு வந்து சொல்லுவான், இந்த மாதிரி பண்ணாத, உன்னை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, நீயும் நல்லவனா, நீயும் சேர்ந்து அங்கே பக்கம் சேர்ந்துரு, அது ஃபியூஸாக கெட்டவன் வெஜ்டா பிளானட் அழிச்சுட்டு அவனான்னு சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த கோகு கண்ட்ரோல் பண்ணதை வச்சு அவன் ஒரு பஞ்சு கொடுப்பான், வெளியே வந்துடுவாங்க. ஸோ கோகு இவன் ஏன் சக்தியை புரிஞ்சிட்டான், ஒன்றும் இல்லை, இவனை தூக்கி ஒரு பெல்ட்டே அடிப்பான் அப்படின்னு நினச்சின்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸாவோட ஆர்மி வரே வா கோகுவே தோக்கடிக்கிறான்னு ஃபியூஸா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ட்ராகன் பால்ஸை ஸ்பான் பண்ணலான்னு அந்த அந்த இன்னொரு கேங் கிளம்பு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்க, இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து ப்ளோரியை வச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவனும் ஒரு மனுஷன்தான், சரி அவனும் ஒரு சேன் தான் சொல்ல ஒரு செம்மையான சண்டைங்க. கோகுவாலே அவன் கூட சண்டை போட முடியாது, கஷ்டப்பட்டு சண்டை போட்டுன்னு இருப்பான். அப்போ ஒரு கோகு வந்து கீழே பண்ணியில் அடிப்பான் பாருங்களேன். கோகு அன்கான்ஷியஸ் ஆவான். பிக்கலோ இது சொல்லுவார், அது கோகு கவலைப்படாது, அவன் சக்தியோட உன் சக்தி அதிகமாக இல்லை, ஆனால் உன்னால் முடியும்,
மாறு சூப்பர் சைன் ப்ளூக்கு ஃபாருன்னு சொன்னோன்னே சூப்பர் சைன் ப்ளூக்கு மாறுவாங்க. அட்டகாசமாக இருக்கும். சூப்பர் சைன் ப்ளூ சேனோட மொத்த சக்தி சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மில் தான் இருக்குங்க. ஸோ அந்த சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம் வச்சு பிளேரியை போட்டு செம்ம அடி, அட்டகாசமான அடி. இந்த ஃபார்முக்கு உனக்கு கோவம் வந்தால் இன்னும் கொஞ்சம் சக்தியாவான்னு சொல்லிட்டு சிஸ்டர் டெட் பீம் அவங்க கமாண்டர் மேலே லான்ச் பண்ணிவிடுவான். பேசி எப்பவுமே நான் விளாண்டான்னு சொல்ல, இங்கே பாருடா பேரியுங்க அப்பா போட்டு தள்ளிட்டாங்க. பேரி ஒரு கோவம் வந்து சூப்பர் சைன் லெவல் 2 மாறுவாங்க. நான் பிளான் பண்ணது நான். ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம விச்சிட்டா கோகுவால் செம்மையாக சமாளிக்க முடியாதுன்னு போய் நம்மளை வச்சுட்டா வந்து ஹெல்ப் பண்ண. ஸோ ஒரு அடி அடிப்பான் பாருங்கள் தலையை, அப்படியே ஐஸாக இருந்ததுலாம் நெருப்பு இருக்கல குழம்பா இருக்கும். போகிற வரல நம்ம வச்சுட்டோம் கோகு ஃபியூஸாக மாட்டி விட்டு டே பேரி இறாடா ஃபியூஸாடா சொல்லத்துக்குள்ளே பேரி அவனை அடிச்சுப்பாங்க பாருங்கள். ஸோ திடீர்னு இன்ஸ்டா ட்ரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணி 2 பேரும் அங்கே வந்து பிக்கோலோவை பார்க்க வந்துடுவாங்க. பிக்கோலோ நீங்கள் ஃபியூஷன் மூவ் யூஸ் பண்ணுங்கள். இவன் கூடலாம் நான் ஃபியூஷன் மூவ் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி பண்ணானா சீக்ரெட்டெல்லாம் ஊற்றி விட்ருவேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வச்சுட்டா அப்படியா யார்கிட்டும் சொல்லாத நான் ஒத்துக்கிறேன்னு சொல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸாக போட்டு அடிச்சுன்னு இருக்க நம்ம ஃபியூஸாக கோல்டன் ஃபியூஸாக மாறுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் டான்ஸை பண்ணி காமிப்பாங்க. ஸோ வச்சுட்டாவும் அந்த ஷையாக வந்து அதை ட்ரை பண்ணி பார்ப்பான், கையை மாற்றி வச்சிடும், குண்டா ஒரு கொலன்னு இருக்கும். வேறு வழி இல்லை, நீங்கள் 30 நிமிஷம் கழிச்சு திருப்பி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஸாக வந்து ஒரு சைட் பங்கமாடி வாங்கியிருப்பான். தேவையாடா ஃபியூஸாக ஒழுங்காக கம்முன்னு உட்காந்துருக்கலாம்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டி பண்ண ஒல்லியாக வருவான், திருப்பி இன்னொரு வாட்டி பண்ண. இந்த வாட்டி நம்ம கிச்சிட்டோ வந்து இப்போ ஒரு ஃபுல் மோஷனாக வருவான், ஃபுல் ஃபார்மேஷனாக வருவான். ஸோ கிச்சிட்டோன்னு பேர் வச்சுட்டு கிளம்ப. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேரி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்த கையால் சமைச்சிருப்பான். அப்போ சண்டை போட்டு முடிச்சிருக்கலாம் இவனை. தாறுமாறான சண்டை, அட்டகாசமான சண்டை. ஸோ மாற்றி அடிச்சுட்டு இருக்க. இதை பார்த்து இந்த கடுப்பான நம்ம கிச்சிட்டோ அவனோட ஃபைனல் காமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த காமே மல்டி டான்ஸ்லாம் வந்து அடிக்க சீக்கிரம் போகணும், நம்ம ட்ராகனை ஃபான் பண்ணி கிராண்ட் பண்ணி ஆகணும்னு கேட்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கோகு வந்து அந்த மூவை யூஸ் பண்ணி திருப்பி அவங்க அந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ராகனை ஸ்பான் பண்ணிட்டாங்க. ஷெர்லாங் உங்கள் விஷயம் என்ன வேணுமோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, எனக்கு சீக்கிரம் கேள்றா சீக்கிரம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சைடு சண்டை நடக்க, ஒரு பயங்கரமான சண்டைங்க, அந்த சொல்லவே முடியாது அந்த மாதிரியான சண்டை. பார்த்திங்கன்னா நம்ம கோகு ஃபைனல் காமென்னு ஒரு யூஸ் பண்ணுற ஒரு சின்ன கப்பில் அந்த பொண்ணு வேறு எங்கேருந்து வந்தாலும் அந்த இடத்துக்கே டெலிபோர்ட் ஆகி போனோன்னு சொன்னேனே, உங்கள் விஷ் நிறைவேற்றப்பட்டது, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு 7 ட்ராகன் பாலை பறந்து போக. ஸோ கோகு அதை பார்த்துருவான், ஃபியூஸாக கிளம்பி போயிடுவான். ஸோ அவங்களும் வேறு எங்கேருந்து வந்தாலும் அங்கே தேடின்னு போவேன். அங்கே பீரஸ் பார்த்திங்கன்னா அழகாக படுத்துன்னு நல்லா தூங்குவாங்க. ஸோ ஃபியூஸா பேவரி கொஞ்ச நாள் தனியாக இருக்கட்டும், அவனுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பேவரியும் சாப்பாடு கேடவில் அவன் சாப்பிட்றத வச்சு ட்ரெயின் பண்ணி பார்த்தா அசிங்கமாக இருக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்னால் பவர் லெவலை சென்ஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்மிஷன் மூலமாக வந்தேன். இந்த இடம் நல்லா தான் இருக்குது, தண்ணி ஃபுட் எந்த ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளாக நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இது புல்மாக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாரு, நான் வந்துட்டு திருப்பி ஒரு மாதிரி சண்டை பண்ணணும் அப்படின்னு சொல்ல. சரி அத்த வாட்டி சண்டை போகலாம் நான் சொல்லான்னு பார்த்தா உண்மைன்னு இருக்கான். ஸோ கோகு கிளம்பி போவோம், பேர் என்னன்னு கேட்க, என் பேர் கோகு சேன், நீ என்னை கேட்குறாட்டா கூப்பிடணுன்னு சொல்ல. இதோட இந்த படத்தை முடிக்கிறவங்க ஒரு அட்டகாசமான படம். அது மட்டும் இல்லை, படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை, உங்களை விடைபெறுது ரெட் ஆய்.